ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எம்பெடட் சிஸ்டமில் ஓஎல்இடியை எப்படி இன்டர்ஃபேஸ் பண்ணுறது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறலாம். ஓஎல்இடினா என்ன அப்படின்னா, நமக்கு ஆர்கானிக் லைட் எமிட்டிங் டயோட் அப்படின்னு சொல்லுவோம். இதோட ஃபியூச்சர்ஸ் அப்படின்றது ஹை கான்ட்ராஸ்ட், ஒய்டு வியூ ஆங்கிள், தின் அண்ட் ஃப்ளெக்சிபிலிட்டியாக இருக்கும், பவர் எஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஸோ இதெல்லாம் நமக்கு ஃபியூச்சர்ஸ். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ எம்பெடட் சிஸ்டமில் நான் ராஸ்பெரி பை பிக்கோவை ஓஎல்இடி கூட இன்டர்ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கான ப்ரோக்ராமிங் அப்படின்றதெல்லாம் நம்ம பைத்தான் ப்ரோக்ராம் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஓஎல்இடியை இன்டர்ஃபேஸ் பண்ணி அதோட டெக்ஸ்ட்டை நம்ம பிரிண்ட் பண்ணுறோம். இப்போ நான் பிரிண்ட் பண்ண உடனே இந்த கான்ட்ராஸ்ட் எல்லாமே நல்லா பிரைட்டாக இருக்கிறத நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ இந்த ஓஎல்இடியோட ஃபீச்சர்ஸ் அப்படின்றது நம்ம டெக்ஸ்ட்டை மட்டும்தான் பிரிண்ட் பண்ண முடியுமானா கிடையாது. அனிமேஷன்ஸ் ரிலேட்டடாகவும் அதை ஏதாவது ஒரு இமேஜை நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா கிரியேட் பண்ண முடியும். அதே மாதிரி கிராஃப், வேவ் ஃபார்ம்ஸ், அந்த மாதிரியான விஷயம் எல்லாமே இந்த ஓஎல்இடியில நமக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னா கிரியேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஓஎல்இடியோட சைஸ் அப்படின்றது, அதாவது மாடியூல்ஸ் அப்படின்றது நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா 0.96 இன்ச்சு. இதுலேயே பார்த்தீங்கன்னா 1.3 இன்ச்சுக்கான ஒரு மாடியூலும் அவைலபிளாக இருக்கு. அதே மாதிரி ஓஎல்இடியை நம்ம எந்த ஒரு மைக்ரோ கண்ட்ரோலரோட இன்டர்ஃபேஸ் பண்ணாலும் நம்ம I2C மெத்தட்ல இன்டர்ஃபேஸ் பண்ணிக்கலாம். அதாவது 4 ஒயர் கம்யூனிகேஷன், 2 சப்ளை பின்ஸ் இருக்கும், 2 டேட்டா கிளாக் அப்படின்னு சொல்லக்கூடிய பின் கான்ஃபிகரேஷன்ல நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஓஎல்இடியில எனி மைக்ரோ கண்ட்ரோலர் எம்பெடட் சிஸ்டம்ல நம்ம இன்டர்ஃபேஸ் பண்ணிக்கலாம்.